நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை விவசாயிகளுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வேளாண் இயந்திரங்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸான அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சமீப காலமாக வேளாண் துறையில் தொழிலாளர்களோட பற்றாக்குறை ஏற்பட்டு வருது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு அதிரடியான திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா, ஒரு விவசாயி விதைக்கிற முதல் அறுவடை செய்கிற வரைக்கும் தேவையான எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வேளாண் இயந்திரங்கள் மூலமாக மேற்கொள்வதற்காக தமிழக அரசானது தற்போது ஆர்வம் காட்டிட்டு வருது. ஆனால் ஏராளமான விவசாயிகளுக்கு சொந்தமாக வேளாண் கருவிகளே கிடையாது. அவர்களுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மண் தள்ளு இயந்திரம், டிராக்டரு, மினி டிராக்டரு, நெல் அறுவடை இயந்திரம், கரும்பு அறுவடை இயந்திரம் போன்ற 697 நில மேம்பாட்டு இயந்திரங்களும், சூழல் விசைத்துளை கருவி, பெர்குஷன் கருவி, சிறு விசைத்துளை கருவி போன்ற 101 சிறு பாசன திட்ட கருவிகளும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகையில் வழங்கப்படும் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தவிர உளிக்கலப்பை, ரொட்டவேட்ரு, கொத்து கலப்பை, நிலம் சமன் செய்யும் கருவி, விதைக்கும் கருவி, வரப்பு செதுக்கி சேர் பூசும் கருவி, அதுக்கப்புறமா கரும்பு மற்றும் காய்கறி நாற்று நடவு செய்யும் கருவி, களை எடுக்கும் கருவி, பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரங்கள் போன்ற 40 வகையான 1885 டிராக்டரால் இயங்கக்கூடிய வேளாண் கருவிகளை அரசு நிர்ணயித்த விலையில் குறைந்த வாடகைகளுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இயந்திரங்களை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலிமா ரிசர்வ் செஞ்சு கொள்ளலாம்னும் வாடகை என்ற செயலி மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிமுகம் செஞ்சு இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொந்தமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக இயந்திரங்கள் வாடகை செயலி மூலமாக பதிவு செஞ்சு நில மேம்பாடு, உழவு, விதைப்பு, அறுவடை, பண்ணை கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக மானியம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே அரசு 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக 40 லட்சம் ரூபாய் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படணும். ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் காஸ்ட்டுக்கு ஒதுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாடகை செயலியை பயன்படுத்தி இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பணிகள் நிறைவடைந்த பின்னாடி ஸோ உங்கள் ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு விவசாயிகள் செலுத்திய மொத்த வாடகை தொகையில் 50% தொகையை பின்னேற்பு மானியமாக அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு விவசாயிக்கு 5 மணி நேரம் அல்லது 5 ஏக்கருக்கான வாடகையில் எது குறைவோ அந்த வாடகையை மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மானியம் எவ்வளோ வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு நன்சை நிலமாக இருந்துச்சுன்னா சிறு குறு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 2.5 ஏக்கருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2.5 ஏக்கருக்கு 625 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவே புன்சை நிலமாக இருந்துச்சு அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 250 ரூபா வீதம், அதிகபட்சமாக 5 ஏக்கருக்கு 1250 ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய டிராக்டர் நம்ம எப்படி பெறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர் வழங்குற திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் 2023. இதில் நாம் எப்படி நமக்கு சொந்தமாக ஒரு டிராக்டர் வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது விவசாயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அதனால தான் இந்த டிராக்டரோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விவசாயிகள் அதை வாங்க முடியாமல் அந்த சூழ்நிலையில் வேற ஒரு டிராக்டரை பார்த்திங்க அப்படின்னா வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிக செலவு அந்த விவசாயிக்கு ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசானது விவசாயிகள் நலன் கருதி டிராக்டரை வாங்குறதுக்காக சொந்தமாக ஒவ்வொரு விவசாயம் வாங்குவதற்காக மானியம் வழங்குறாங்க. ஸோ இது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அசாம், பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிராக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு 2 முறையில் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் 2023 பற்றி
தகவல்கள் வந்து நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த திட்டத்தோட நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயனாளிகளாக வந்து விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா 50% மானியமானது டிராக்டர் வாங்குறதுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாநில அதிகாரிகள்னால் வந்து செயல்படுத்தப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மானியமானது வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வந்து செலுத்திடுவாங்க. ஸோ விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் ஆஃப்லைனில் ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்கள் வந்து சமர்ப்பித்து கொள்ளலாம். ஸோ இதில் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே ஒரு விவசாயி ஒரே ஒரு டிராக்டர் மட்டும் தான் வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மானியம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விவசாயி வந்து ஏதாச்சும் மானியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மானியமானது இதில் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக விவசாய நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது சிறு குறு விவசாய பிரிவின் கீழேயாச்சும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிராக்டரும் வாங்கலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே சொன்ன மாதிரி எல்லா நிபந்தனையும் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிராக்டர் ஆனது 50% மானியத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டையை வந்து நீங்கள் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாள அட்டையாக வாக்காளர் ஐடி, பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தான் சொந்த நிலம் வச்சிருக்கிறதுக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ பேங்க் பாஸ்புக்கில் உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த பாஸ்புக் விவரங்களும் வந்து சரியாக கொண்டு போகணும். விண்ணப்பதாரருடைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு 2 முறையில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி மையத்துக்கு சென்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷனை முழுமையாக வந்து பூர்த்தி செஞ்சு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லது விண்ணப்பதாரருடைய பெயர் வந்து சரியாக இருக்கணும். அதுவும் ஆதார் அட்டையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே டேட் ஆஃப் பர்த் வந்து சரியாக சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களை மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்ன கம்யூனிட்டி ஜாதி வகையை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயர், தாய் அல்லது கணவர், தாய் தந்தை அல்லது கணவருடைய பெயர் வந்து எழுதணும். ஸோ முகவரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கணும். உங்களோட நில விவரங்களையும் வந்து எழுதணும். ஸோ மாநிலம் எந்த மாநிலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற விஷயத்தையும் எழுதணும். ஸோ உங்கள் வங்கியோட பெயர், பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் பேங்க் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிராக்டர் ஆனது மானியத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டம் தான். இந்த ஆடு மாடுகள் வழங்குறது மட்டும் இல்லாமல் அது தங்கத்துக்கு தேவையான இலவசமான ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க. நாம இந்த நியூஸ்ல இலவசமா ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஒரு மாட்டுக்கொட்டகை அமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 40 சதுரடி ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு 40 சதுரடி இடமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் அந்த மாடானது ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. மாட்டுக்கொட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கணும். அதிலும் பட்டாவானது உங்கள் பேர்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் பட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூட்டு பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லோனானது சாங்ஷன் ஆகாது. உங்களோட அப்ளிகேஷனானது ரிஜெக்ட் பண்ணப்படும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பால் ஊற்றும் அட்டை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான அதற்கான சான்று, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கத்தை அவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறையிலையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதனை வாங்கி நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். உங்களுடைய நில ஆவணங்கள் என்ன, உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கா, அதை எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட பத்திரம் முதற்கொண்டு நீங்கள் வந்து நகல்களை, அதாவது ஜெராக்ஸ் நகல்களை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுடைய வீடுக்கு தேடி வருவாங்க ஆபீசர்ஸ் எல்லாம்.
மாட்டுக்கொட்டகை அமைக்கிறதுக்கோ அல்லது ஆட்டுக்கொட்டை அமைக்கிறதுக்கோ உங்ககிட்ட தேவையான இடம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்க உடனே லோன் ஆனது சாங்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு 79,000 ரூபாயும், 10க்கு மேற்பட்ட மாடுகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2,15,000 ரூபாயும் பார்த்தி அப்படின்னா மாட்டுக்கொட்டகை அமைக்கிறதுக்கு அரசானது மானியமாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வளர்க்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டகை அமைத்து கொடுக்கும் பணியானது நடைபெற்றுட்டு வருதாகவும் மாடுகளுக்கு இன்னும் வந்து துவங்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விரிவான விவரங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையோ அல்லது மருத்துவரையோ சந்தித்து விளக்கங்களை பெறலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த இலவச ஆட்டுக்கொட்டையோ அல்லது மாட்டுக்கொட்டையோ நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும். ஸோ தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் நகல் வந்து கையோடு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உடனே வந்து லோனை வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.